இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. ஆரோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை திருச்சி மக்களுடைய பயன்பாட்டிற்காகவும் ஸ்பீக்கர் தேவசையா அவர்கள் திறந்து வைப்பார்கள். ஐயா குடிச்சாந்துக்கு அப்படிதான் சப்பால் வெளியே போட்டுருங்க தயவு செய்து. உலகத்திலே வந்த இந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை ஐயா திறந்து வந்தாங்க. அவர்களுக்கு மூலமாக நன்றி. இப்பொழுது ஆலயத்திற்கு உள் பக்கம் மறுபடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபை ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக நாளில் கூட அருமையான பிள்ளைகளை என்னை அன்பாய் நேசித்து என்னை அவங்க அரவணைப்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஊருக்கு வெளியே எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தம்பிமாரெலாம் வந்து, சின்ன தம்பிமாரெலாம் எப்படி தான் ஆடுறாங்களோ எனக்கே புரியலை. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்க வந்த நிலைமையை பார்க்குறேன். கர்த்தர் உங்களை விசேஷத்தை கரங்கொண்டு வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அது மாத்திரமல்ல, அநேக ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அநேக ஊர்லேருந்து தம்பிமார் வந்திருக்காங்க, அண்ணமார் வந்திருக்காங்க, ஐயாமார் வந்திருக்காங்க, பாவுச்சத்துலேருந்து தேவதாசன் எல்லாம் வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் வந்திருக்கிறாரு. அது மாத்திரம் ராஜன் தம்பி வந்திருக்காங்க, சார் வந்திருக்காங்க, ஹெட்மாஸ்டர் ரிட்டையர்டு சார், கோயிலூத்து. இதெல்லாம் நினச்சி பார்க்கேன். எப்படிலாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, அதை விட ஒரு பெருமைன்னு கேட்டால் அருமையான பீட்டர் தேவசையா வந்திருக்காங்க.
அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் களக்காட்டிலேருந்து என்னுடைய மூத்த குருவானவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கக்கூடிய அருமையான ஐயா வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்கீங்க. நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் உங்களை விசேஷத்தை கரங்கொண்டு வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும். கடந்த 3 நாட்களாக நான் வெளியூரில் நாகர்கோயில் அங்கெல்லாம் கன்வென்ஷன் பேசிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு சொல்லி இந்த ஏவாள் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டா. ஏதேன் தோட்டத்தில் புருஷனை கூப்பிட்டு அந்த கனி எனக்கு பிடிச்சிதாடான்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார் சாப்பிடாத, ஒரு சாபம்னு சொன்னார். ஆனால் கேட்காம அவன் சாப்பிட்டான். அதே போல் நேற்று ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு பழத்தை ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். தொண்டை சக்குன்னு பிடிச்சிக்கிடுச்சு. வேறு பேசவே முடியலை, ரொம்ப பேச முடியலை. அவன் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டா இதுதான் வாழ்க்கை போலக்கு நினச்சிக்கிட்டேன். அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு அதனால் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு மிஷினரி பிரதிஷ்டை இந்த விழாவை கொண்டாட பண்ணி எனக்கு கடவுள் கிருபை தந்திருக்கிறார். மிஷினரிகள் தான் இன்றைக்கி பூமியில். நான் மனுஷனாக வாழ்கிறேன்னா அந்த மிஷினரியால் தான். நான் மனுஷனாக படித்து வாழ்கிறேன்னு சொன்னேன், ஒரு நாகரிகமாக வாழ்கிறேன்னு சொன்னால் அந்த மிஷினரிகள் தான். மிஷினரி வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கி மனுஷன் நாகரிகத்தையே கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் அருமையான மிஷினரிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் திருச்சி தஞ்சை டயஸ்லேருந்து அருமையான அம்மா வந்திருக்காங்க, ஜெஸ்ஸி அம்மா. அந்த கிருபைகளுக்காக அவங்க 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருந்தாங்க, அதாவது கவுன்சில் சேர்மனாக இருந்தாங்க. அதுபோல் அன்பு மகள் ஜெயா தேவகோட்டையிலேருந்து வந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விசேஷமாக பிள்ளைகள்லாம் வந்ததுக்காக நான் மகிழ்ச்சி சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பாரம், ஒரு தரிசனம். வாழ்க்கைன்னா ஒரு தரிசனத்தோடு வாழணும். ஆண்டு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழணும். அதுதான் வாழ்க்கை. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம், மிருகம்தான் பிறகுது வாழுது, அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாய், தேவனோடு வாழக்கூடிய மக்களாய், மற்ற மக்களுக்கு பிரயோஜனமான மக்களாய் இருக்கணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். அன்பு நிறைந்த இயேசுவே, என் பாத சேவைய ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, என் பாத சேவைய ஆசையே.
நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக சமூகத்தின் நன்றி ராஜா. தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டையான மறைத்து வெளிப்படுங்க. எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இணைய நாமத்தில் ஜெயங்கி எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்மத்தில் வந்திருக்க விட நம்முடைய ட்ரெஸரர் ஐயா ஏடிஜே மனோகரனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரப்பாடியில் வந்திருக்க அந்த தம்பி அகஸ்டினுக்காக, தம்பி அகஸ்டின் பூனையில் இருக்கும்போது தான் ஒரு இடத்த வாங்கி ஒரு சிஎஸ்சியாக உருவாக்கணும். தம்பி அப்போ அங்கே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் வந்திருக்காங்க. கருத்தப்புள்ளியில் வந்திருக்கிற அருமையான தம்பிக்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல தேவ ஊழியர். பீட்டரையாவுக்கு எந்த ஊரில் கல்யாணம் நடந்ததோ அந்த ஊரில் ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கார். அதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பீட்டரையாவுக்கு கல்யாணம் நடந்த ஊருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கார். அநேக மக்கள் அதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். ஆண்டு சொன்னார், வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கத மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார். திறப்பில் நிற்கக்கூடிய மக்களை நான் தேடி கொண்டிருக்கிற ஆண்டவர். அதனால தான் இன்றைக்கி ஐஎம்எஸ் பிள்ளைகளை ஆண்டவர் தேர்வு செய்து 2 பிள்ளைகளை அனுப்பியிருக்காங்க. நினச்சி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையை நினைக்கும் போது இந்த மிஷனரியில் எதுவும் சம்பாத்தியத்துக்காக போகலை. தன் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்படைச்சி தேவனுக்கு மகிமையாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவ மந்தில் சேர்க்கக்கூடிய திறப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனசாகப்படாமல் இருப்பேன்னு சொல்லி நினைவே பட்டதுக்காண்டவர் கண்டி விட்டு எழுதார். இன்றைக்கி இந்திய தேசத்தில் 142 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமல்லாதான் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆண்டவர் மறித்தார், இவங்க ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். இப்படிப்பட்ட மக்களை மிஷனரி மூலமாய் ஆண்டவர் அநேக மக்களை தேவனுடைய மந்தைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாத்திரமாக ஆண்டவர் வைச்சிருக்க கிருபையை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மிஷன் ஃபீல்டுக்கு போயிருக்கேன், அநேக காரியங்களை போயிருக்கேன். அந்த பிள்ளைகள்லாம் படுற பாடுகளை பார்க்கும்போது, வேதனையை பார்க்கும்போது எல்லாத்தையும் வெறுத்து, எல்லா வாழ்க்கையும் வெறுத்து வாழ்கிறாங்க. ஆண்டவர் நிறைய காரியங்களை பார்க்கும்போது, யோனாவுக்கு ஒரு மீனை கட்டளையிட்டார்ல, அந்த மீனுடைய வெயிட் 130 டன்னா. ஒரு மீன் வெயிட்டு 130 டன்னா. 130 டன்னுன்னா ஒரு டன்னு 1000 கிலோ. 130 டன்னுக்கு அந்த மீனுடைய வெயிட்டு பாருங்கள். அந்த மீன் கடலுக்கு வர முடியுமா, ஓரகத்துக்கு வர முடியுமா? ஆனால் அண்டர் மீனுக்கு அந்த மீனை கட்டளையிட்டு யோனாவை விழுங்க முடியாது கட்டளையிட்டது மாத்திரமல்ல, அந்த மீன் வயிற்றில் 3 நாள் மீன் வயிற்றில் அவன் எவ்வளோ அழகாக சேஃப்டியாக வச்சுருந்து அந்த மீன் கரைக்கு வர முடியுமா? திமிங்கலம் கரைக்கு வந்தால் செத்து போயிடும். திமிங்கலம் கரைக்கு வந்தால் செத்து போயிடும். ஆனால் ஆண்டவர் கட்டளையிட்டபடி எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் 28 கிலோமீட்டர் நம்ம வரணுமா உள்ள கடலை தாண்டி உள்ளே வந்து அந்த மீன் இவ்வளோ அழகாக கடலில் கொண்டு கரையில் தூப்பிட்டு போயிருக்குது. தூவிட்டு தப்பிச்சு போக முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சுது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுத்தார், மீனுக்கு ஒரு உயிரை கொடுத்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். இன்றைக்கி எனக்கு எத்தனையோ பலவீனங்கள், எனக்கு எழும்ப முடியலை, உட்கார முடியலை, நான் மாத்திரமாலே பையன் கூட இருக்க வேண்டியிருக்கு. அப்படி நிலமா ஆயிடுச்சு. சென்னையில் டாக்டர் கியூரின்னு ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்முடைய பேராசிரியர் அன்பழகனுடைய பேரன், அந்த டாக்டருடைய பேர், அவர் தான் நடத்துகிறாரு. யூராலஜிக்கு நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். அவர் என்னை பார்த்துட்டு சொன்னார், அண்ணாச்சி நீங்கள் நிறைய நாள் இருக்கணும் ஐயா, நிறைய நாள் இருக்கணும், எனக்காக நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீர் விட்டு அழுதார். நினச்சி பார்க்கேன், மனுஷன் அன்பு அவ்வளோ ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஒரு ஆண்டவர் அறியாத மக்கள் கூட ஒரு நல்ல அன்பை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் அறிந்த மக்கள் அன்பு இல்லாத மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் சம்பாத்தியம் தான் காரணம், துட்டு தான் காரணம். துட்டு தான் வாழ வைக்கணும்னு நினைக்காங்க. துட்டு ஒரு நாள் மனுஷன் வாழ வைக்காது. பணம் ஒரு நாள் ஒரு மனுஷனை வாழ வைக்காது. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டுடைய அன்பு தான்.
ஆண்டவர் அன்பு தான். அதனால தான் நான் நினைக்கிறது எத்தனையோ ஆலயங்கள் கட்டணும், எத்தனையோ இதை காரியம் கட்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் தேவனுக்கு ஆலயத்தை கட்டிக்கிட்டே இருக்கணும். தாவீதுராஜா தான் செய்தார். தாவீதுராஜா எத்தனையோ மனுஷன் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். மனுஷன் வாழ்க்கை பர்சனல் லைஃப் தனி, அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. யோவான் 8:40 எடுத்து வாசமானா, என்கிட்ட பாவம் யாரும் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் பாவம் செய்யலை, மற்ற எல்லா மனுஷனும் பாவம் பண்ணிட்டாங்க, எல்லா மனுஷனும் பாவம் பண்ணிட்டாங்க. ஆனால் தாவீது எத்தனையோ பாவம் பண்ணான். உரியாவை பட்டயத்தில் கொலை செய்தான், மனைவி எடுத்துக்கிட்டான். அப்படி எத்தனையோ பேரை கொலை செய்தானா, தேவனுக்கு பிரியமான மனிதனாய், ஆண்டோர் வாழக்கூடிய மனிதனாய், தேவனுக்கு சாட்சியுள்ள மகனாய், மகிமுள்ள மகனாய் வாழ்ந்தான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு வேதத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவரை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி எனக்கு சித்தமெல்லாம் செய்வான் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவனை நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்கிறாரு. தாவீதை நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேனுங்கிறாரு. நான் நினச்சி பார்ப்பேன் ஆண்டவர் தாவீது ராஜாவை இப்படி இருதயத்துக்கு ஏற்றவனுக்கு வச்சுருக்கீங்க, நானும் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழ்கிறேனா? இப்படி இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழ்கிறேனா? மனுஷனுடைய குணங்களை விட்டுற வேண்டியதான். மனுஷன் நாசில சுவாசமுள்ள மனுஷனை எண்ணாத, எண்ணப்படுக்கு ஏமாத்தின அப்படி தான் இருப்பான். ஆனால் நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், ஆண்டவரோட வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. மீட்டெடுத்து கொண்டு வரும்போது யோசுவாக்கு ஆண்டவர் பலம் கொடுக்காரு. என்ன சொல்கிறாரு? பூமியில் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனோருக்கு எதிர்த்து நிற்க முடியாது, ஒருவனோருக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இதுவரை உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு ஜனங்களை எவ்வளோ அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? அது மாத்திரமில்லை, கடைசி நாட்களில் சொல்லுவான் தெரியுமா? நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே செய்விப்போம். நீ யாரை செய்விப்பீங்க? யாரை செய்விச்சிட்டப்போ நானும் வீட்டார்னு கர்த்தரையே செய்வேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். நிதாரத்தில் வாழலாம், கஷ்டமாக வாழலாம். என்ன மாதிரி கஷ்டப்பட்டு மனுஷன் வாழ்ந்ததை பார்க்க முடியாது. இன்றைக்கு கூட நான் அன்னை ரிசார்ட்டில் எம்பி அண்ணாச்சி என்னோட உடன்புற சகோதரர் மாதிரி என்னை தாங்குகிறார், என்னை நேசிக்கிறார். என்னை தாங்கி மாத்திரமல்ல, அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்கிறாரு. நான் நேசித்து பார்க்கேன். இப்படிப்பட்ட அன்புள்ள மக்களை ஆண்டு தந்திருக்கிறாரு. நம்ம எப்படிப்பட்ட அன்புள்ள மக்களாக வாழணும், எப்படி சாட்சி உள்ள மக்களாக வாழணும். வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை தான், அது ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக வாழணும். இன்றைக்கி நிறைய பேர் உண்மையுள்ள வாழ்க்கை இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தேவிக்கிறவனோ ஆக்கிரைக்கு தப்பா. நீ பண ஆசையோடு வாழ்ந்தனா வாசம் அழிஞ்சு போயிடும். உன் வாச தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், ஆண்டோரு வாழக்கூடிய வாழ்க்கையாய் நீ உலகத்தில் வாழ்கிற காலகத்தில் ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு அர்த்தம் செஞ்சு மறித்தாரே, உனக்கு எத்தனை அடிகள் அடிக்கப்பட்டாரு, முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல, முதுகில் உழப்பட்ட நிலம் போது மாத்திரமல்ல 40க்கு 1 குறையாய் 39 அடிகள் அடிக்கப்பட்ட நிலமாய் ஆண்டவர் எத்தனை பாடுகளை பட்டார். அந்த பாடுகளை மனதிலே நினைத்து கொண்டு ஆண்டவர் சாட்சியாக, ஆண்டவரே நான் உமக்கு வாழுகிறேன். இந்த மிஷினரி பிள்ளைகள் எத்தையோ வாலிப தம்பிமாரு எப்படியோ வாழலாம். ஆனால் எதுக்கு அங்கே போகிறாங்க? சம்பத்தியத்துக்கு போகிறாங்க. ஒரு கூட்டத்தை ஆத்மா மந்தியில் சேர்க்கக்கூடிய பாத்திரமாக வாழணும். ஏன்னா ஒரு மனுஷனும் கடவுளுக்கு பிரியமாக வாழணும். ஏன்னா லூக்கா 19 வாசிக்கும் போது ஒரு சகீனப்பட்ட மனுஷன் இருக்கான். சகீனப்பட்ட மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் பெரிய ஆள், பில் கலெக்டர் தான். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்க்க ஆசைப்படுறான். ஆண்டவர் ஆசைப்படும் போது ஆண்டவர் எரிகோலேருந்து எரிசிலேயும் போய்கிட்டு இருக்கார். அந்த வழியாக வரும்போது ஆண்டவர் பார்க்க ஆசைப்பட்டு காட்டத்திமரத்தில் ஏறுறான். காட்டத்திமரம் இருக்குது. இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காட்டத்திமரம் இன்னும் அந்த இடத்துல தான் இருக்குது. மரத்தில் ஏறி மண்ணாந்து பார்த்து ஆண்டவர் அந்த வழியாக வரும்போது பார்க்குறான். ஆண்டவர் வழியாக வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நின்று அன்னார்ந்து பார்த்து, சகைவே நீ கீழே இறங்கி வாங்காரு, நீ கீழே இறங்கி வாங்காரு. இன்றைக்கி அவன் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா இவன் அக்கிரமக்காரன், இவன் அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், வேசிக்காரன், வேசி கல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரிடமா அந்த அநியாயமாக வாங்கிடுவோம்னா 4 கத்தினா திருப்பி கொடுக்கங்க, 4 கத்தினா திருப்பி கொடுக்கங்க. ஆண்டவர் சொல்கிறாரு,
இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அழிஞ்சு போகிற உலகம், யாருக்கு மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, யாருக்கு எந்த நிலமை வரும்னு சொல்ல முடியாது. அப்படி வாழ்கிற காலத்தில் எனக்கு திடீர்னு 4 நாட்களுக்கு முன்னால் அப்படியே தலை சுற்று வந்துடுச்சு. மத்தியானம் வீட்டில் படுத்திருந்தேன். என் மனைவி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்னை எழும்பலியா அப்படின்னு கேட்டா. எழும்பலியாப்பான்னு கேட்டேன். எழுப்புனா தலை சுற்றிட்டு படுத்துட்டேன். எதுக்குன்னே தெரியாது. திரும்ப எழும்பனே தலை சுற்றிட்டு நான் பயந்துட்டு எனக்கு எத்தனையோ வேலைகள், இந்த ஊருக்கு வரணும், இந்த ஊருக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்காம செத்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷன் சொல்லாமலாம் அது இருக்கலாம். எங்கள் துட்டை கையில் போட்டு கொடுத்துட்டு சும்மா போயிட்டோம், விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. கலங்கலேடியிலேருந்து தம்பிமார் வந்திருக்காங்க. ஒரு பாம்பேக்காரரு, அவருக்கு ஆரம்பித்த சர்ச்சு அந்த வேலைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஐயாவுக்கு திருமணம் பண்ண ஊரில் ஒரு சாதனை பண்ணணும்னு நினச்சி மனசில் ஒரு எண்ணம் வந்தது. இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன சொல்லுவாங்க நினச்சி பார்த்தேன். ஆண்டவர் சொல்லார், நான் ஒன்று விட்டு விலக மாட்டேன். ஒரு முறை புனலூர்லேருந்து ஒரு மலையாள பிரசிங்கர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். என் பிள்ளை, எனக்கு 3 பிள்ளைகள். நாங்கள் இப்போ 4 சகோதரர்கள், ஒரே குடும்பம், ஒரே கூட்டு குடும்பம், 11 பிள்ளைகள் இருக்காங்க. எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், தேவனோடு வாழக்கூடிய பிள்ளைகள். புலி 1 அடி தாண்டினா குட்டி 10 அடி தாண்டுவாங்க. அந்த மாதிரி என் பிள்ளைகள் அவ்வளோ தூரம் ஊழியத்தில் சிறப்பான பிள்ளைகள். ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் படுத்து தான் இருப்பார். ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு தான் போகணும். ஸ்டேஜில் விட்டோம் எழும்பிடுவார். என் மகா எங்கள் அப்பா அவங்கள நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட சொன்னால், ஐயா இந்த மாதிரி புனல் வந்து ஊழியக்காரர் வந்திருக்காருப்பா, நீ கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நான் உள்ளே போகிறேன். உடனே அவர் எனக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்றாரு. என் பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு, வாங்க பிரதர் வாங்க, ஆண்டவர்களை தேடுறாரு. ஆண்டவர்களை சாதாரணமாக சாக விட மாட்டார். நீ ஊழியத்தை செய்துக்கிட்டே இருப்ப, நிறைய காரியத்தை செய்துக்கிட்டே இருப்ப, ஆண்டவர் அப்படியே ஒன்று கொண்டு போயிடுவார் அப்படின்னாரு. ஏனோக்கு போனார்ல, ஆண்டோட 300 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அது சாக 365 வருஷம். ஆண்டோட பேசிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டார்ல. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொன்னார் இயேசு? ஏனோக்கிட்ட என்ன சொன்னார்? ஏப்பா ரொம்ப தூரம் பேசிட்டு வந்துட்டோம், என் வீடு கிட்ட வந்துருச்சு, நீ தூரம் போகணும், வேண்டாம் நீங்கள் இருந்துக்கிட்டு சொன்னார்ல, அப்படி ஒன்று கொண்டு போவான்னு சொன்னார். நான் நினச்சி பார்த்தேன். என் பேரை சொன்னார். அபி அங்கே தீர்க்கதரிசி இவரையுமே பாவம் பண்ணுறான், நிறைய பாவம் பண்ணுறான். ஆண்டவர் 12 கோத்திரத்தில் கொடுத்து 10 கோத்திரம் கையில் கொடுக்காரு. ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து கடைசி சாபம் வீட்டுக்கு வந்துடுது. சாபம் வந்து மகன் வந்து சாக கிடக்கான். மனைவி வந்து அழுதுகிட்டு இருக்கா, கண்ணி விட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், இந்த ஊருக்கு போ, சீலவாவுக்கு போ, அங்கே தீர்க்கதரிசி இருக்காரு, அப்புறம் தான் நீ ராஜாவாவ என்ன சொன்னார். ஆனால் கடவுளுக்கு உறவான பாவத்தை பண்ணிட்டேன், நீ போய் மாறு விஷத்தை போ அப்படின்னு சொல்கிறார். நீ மாறு விஷத்தில் போங்கிறாரு. இவன் மாறு விஷத்தில் போகிறா. ஆனால் அதுக்கு முன்னே அந்த கவியோடைய தீர்க்கதரிசிக்கு கண்கள்லாம் வயசாகி கண்ணெலாம் மங்கலாயிடுச்சு, தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவரே போய் மனைவி பொண்ணை பார்க்க வரா, தன் மகனுக்காக ஒரு விசேஷத்தை கேட்க வரா, உங்ககிட்ட வரும்போது அந்நியஸ்திரியாக காண்பிப்பா, நீ சொல்லு, அவளுக்கு இப்படிப்பட்ட காரியம் சொல்லுன்னு ஆண்டவரே அனுப்புகிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் இல்லை, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் உலகத்தினுடைய அவருடைய கண்கள் உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது, உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. நாம் பாவம் பண்ணலைன்னு நினைக்கவே கூடாது. நம்ம எந்த இடத்துல பாவம் பண்ணால் கூட ஆண்டவருக்கு தெரியும். உடனே அவன் சொல்கிறாரு, ஆகியவன் மனைவியே உள்ளே வா, அவன் மகனுக்கு விசேஷத்தை கேட்க வந்திருக்க. ஆனால் மகன் பறிக்க மாட்டான், செத்து போவான்னு சொல்லி சாட்சி சொல்கிறாரு. காலமோ செல்லுதே வாலிபம், உலகம் முடிவு காலகட்டத்தில் வந்திருக்கோம். அந்த மனைவி அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், ராஜா இரவி அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஐயா
ஆண்டவர் நான் அபிஷேகம் பண்ணிட்டாருப்பா. எவ்வளவோ காரியத்தை விட்டுட்டு ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக உன் கையில் 10 கோத்திரத்தை கொடுத்தாரே, நீ புத்தியை வாடன்னு சொல்லி அந்த மனைவி சொல்லியிருக்கலாம். ஆனால் வயசாகி போச்சு, மகன் செத்து போயிட்டான். சாபம் எப்பவும் விடாதில்லை, வீட்டு வாசப்படன்னு படுத்திருக்கோம், வேறு எங்கேயும் போகாதில்லை, வீட்டு வாசப்படன்னு படுத்திருக்கோம். 1 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தை ஆகாப் ராஜா ஆண்டு வரான். மனைவி யோசபேல். அவன் தேசம் முழுதும் அவங்கிட்ட தான் இருக்குது, தேசம் முழுதும் கையில் இருக்குது. ஆனால் வீட்டு பக்கத்தில், அரண்மனை பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்து மேலே ஆசைப்படுறான். தோட்டத்து மேலே ஆசைப்பட்டு நாபாத் அந்த தோட்டத்தில் ஓனர், அவர் நீதிமான், தேவனுக்கு பயந்த மனுஷன், சன்மார்க்கன், தேவனோடு வாழக்கூடிய மனுஷன், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷன். அவன்கிட்ட போய் இந்த தோட்டத்தை கொடுறாங்க. அவன் என்ன ஒரே சொல்கிறான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுக்க முடியாதுன்ட்டான். பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடுக்கவே மாட்டேன்ட்டான். உடனே வீட்டில் வந்து சோர்வாக படுத்துடுறான். சோர்வாக படுத்த உடனே சாப்பிடலை. மனைவி யோசபேல் வர, முகம் டல்லாக இருக்குது, ஏன் டல்லாக படுத்துருக்குன்னு கேட்க, நாபாத் தோட்டத்தை கேட்டேன், தரமாட்டேன்ட்டான், எனக்கு கஷ்டமாக இருக்குது, படுத்துருக்கேங்க. அப்பமா தான் சொல்லியிருக்கணும், அடுத்த தோட்டத்துக்கு ஏன்ட்ட ஆசைப்படுறேன், அடுத்த தோட்டத்துக்கு ஏன்ட்ட ஆசைப்படுறேன், உன்ட்ட இருக்க தோட்டத்தையும் வச்சு ஆளலாமே, ஏன் அதுக்கு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கலாம். அவன் சொல்கிற, நீ ராஜா தானே, நீ படு, நான் உனக்கு தரேன்ட்டா. அவன் அவனாவது கேட்டிருக்கலாம், எப்படி தருவடான்னு தருவமா கேட்டுக்கலாம். அதையும் கேட்கல. நீ படுக்க வச்சுட்டா. நாபாத்து ஊருக்கு லெட்டர் எழுதுனா, அந்த ஊர் பெரிய ஆளுக்கு எழுதுனா, நாபாத்து ராஜாவின் தேசவின் தூசித்தான்னு சொல்லி ஒரு உபவாசம் ஒரு கூட்டத்தை போட்டு 4 பேரை கூட்டி அது அவனுக்கு விரோதமாக சாட்சி சொல்லி அவனை கல்லெறிஞ்சு கொள்ளடான்ட்டா. ஒரே வார்த்தை, கல்லெறிஞ்சு கொண்டுட்டா. அதே மாதிரி காரியம் செஞ்சிட்டா. ஆனால் ஆண்டவர் பார்க்கார்ல, ஆண்டவர் தெரியல. நீதி செஞ்சால் தான் நன்மை, உண்மையாக வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. ஏதோ கொடுத்த அதிகாரத்தில் பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதிகாரம் கிடையாது. ஒரு கொடுத்த வாழ்க்கையில் பகட்டு வாழ்க்கை கலந்து ஏமாற்றி சில காரியங்கள் செய்தன்னு சொன்னால் நீ ஆஸ்வதிக்கப்பட முடியாது. நீ கொடுத்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையாக வாழணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள வாழ்க்கை எந்த குறையும் வராது. வேதத்தில் வாசிக்கிற நீதிமான் சந்ததி ஒரு நாள் கெட்டு போகாது. வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிருடன் நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் காணவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். இது உண்மையான வார்த்தை. நீ சாட்சியாய் வாழ்வாயானா ஆண்டு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். இக்கட்டு வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றையும் அவனை விடுவிப்பார். அப்படி உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். அப்படி ஆண்டவர் வாழ்க்கையில் ஆஸ்வதிப்பார். அதே போல் அவன் செய்யலை. அந்த சத்தம் ஆண்டுட்டு போச்சு. ஆண்டுட்டு போனோடனே தீர்க்கதரிசி எலியா போகிறான். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனுக்கு பயந்த மனுஷன், ராஜாக்களை அரட்டுன மனுஷன், சாட்சியுள்ள மனுஷன், உண்மையான மனுஷன். வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஜனங்கள்லாம் பொல்லாப்பு போடுறாங்க. ஆண்டவர் 3 வருஷம் ஆண்டு வானத்தை அடைச்சி போடுறாரு. ஆண்டவர் அடைச்சி போட்ட உடனே ஒன்றும் பண்ண முடியலை. நாட்டில் தண்ணி கிடையாது, குடிக்க ஒன்றும் கிடையாது, ஆடு மாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஆகாப் ராஜா உபதியான ஒரு தீர்க்கதரிசி, அவன் அரண்மனை வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவனை கூட்டிகிட்டு போய் எங்கடா புல்லுள்ள இடத்துல போய் மாடு மாட்டை பற்றிட்டு போகணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். போய் அவன்கிட்ட மேய்க்கிறான். மேய்ச்சி கொண்டு வர்றான். கொண்டு வந்து வரும்போது தீர்க்கதரிசி எலியா வழியில் தென்படுறான். தென்பட்ட உடனே உபதியான் காலில் அப்படியே விழுறான். என் ஆண்டவனாகிய தீர்க்கதரிசி நீதானான்னு விழுறான். ஆமாம், நீ போய் ராஜாட்ட சொல்லிடாங்க. ராஜாட்ட சொல்லிவிட உடனே, ஐயா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒருவேளை ஆவியார் எங்கேயாவது கொண்டு போயிடுவார், நான் நீ வந்திருக்கேன்னு சொன்ன பிறகு நீ இல்லைன்னு சொன்னால் ராஜா என்னை கொண்டு விடுவானே. அவர் பொல்லாத ராஜா, அவனுக்கு தெரியுமா? ஒரு பொல்லாத ராஜா அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலும் உடனே காலி பண்ணிடுவான். உடனே காலி பண்ணிடுவான். அவனுக்கு விரோதம் அவன் பண்ணுறதே தப்பு தான். ஆனால் அடுத்தவன் சாட்சியாக வாழ்ந்துட்டான், ஏதாவது ஒருத்தா பேசிட்டான்னு சொன்னால் உள் மனசில் வச்சு அவனை காலி பண்ணிடுவான். இதான் பண்பாடு. உனக்கு தெரியாதான்னு கேட்கான். இல்லை, நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்துன்னு சொல்லி ஆண்டு வெளிப்படுத்துகிறாரு. அவன் ஆண்ட காலத்தில் பாருங்கள், ரொம்ப பஞ்சம், 3 வருஷம் பஞ்சம், தேசத்து சாப்பாடே கிடையாது. ஆனால் ஆண்டு தம்முடைய பிள்ளைகளை கைவிடுறது இல்லை. தீர்க்கதரிசி எலியாவுக்கு என்ன சொன்னார்? யோர்தானுக்கு அடுத்து கேரியட் அட்லாண்டிக்கு போ,
அந்த ஆற்று தண்ணீரை கொடு, காலையிலே மாலையிலும் காகல் உனக்கு ரொட்டி இறைச்சி கொண்டு வந்து தருன்னு சொல்கிறாரு. அது இறைச்சி ரொட்டி கொண்டு வந்து கொடுத்தது, சாப்பிட்டான். ஆட்டு தண்ணி வற்றி போச்சு. தீர்க்கதரிசி வருத்தப்படலை. ஐயோ தண்ணி வற்றி போச்சு, இந்த ஆண்டவரை நம்பி அங்கே வந்துட்டேனே, எனக்கு என்ன செய்யணும் அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆண்டவர் படுத்து என்ன பார்த்தாரு, சீதோனுக்கு சாரி பார்த்து ஊருக்கு போ, அங்கே ஒரு 7 தாய்க்கு கட்டளையிட்டு இருக்கேன்னாரு. ஒரு 7 தாய்க்கு கட்டளையிட்டு இருக்கனாரு. ஒரு விதவை, புருஷன் கிடையாது, ஒரே மகன்தான். நாட்டில் பஞ்சம். அவள் ஒரு விறகு போக வாரா. எதுக்கு விறகு போகிற? கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. எண்ணெய் வச்சு தோசை சுட்டுட்டு ஒரு அடை சுட்டு தானும் மகனும் சாப்பிடணும், செத்து போகணும்னு நினச்சி வாரா. அவன் வந்துக்கிட்டே இருக்கும் மேலே பார்க்கான், கை தட்டி கரந்து தட்டி கூப்பிடுறான், கிட்ட வாரா, எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வர போகும்போது எனக்கு ஒரே ரொட்டி துண்டு கொண்டு வர முடியுமான்னு கேட்கான். அவள் சொல்கிறா, ஐயா கொஞ்சம் தான் மாவு இருக்குது, தேசத்திலே பஞ்சம், கொடுமையான பஞ்சம், கடுமையான காரியங்கள், ரொம்ப பஞ்சம், ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, ஒரே ஒரு அடை நானும் என் மகனும் சுட்டு செத்து போகலான்னு நினச்சி வந்திருக்கேன் ஐயான்னு சொல்கிறா. பரவாயில்ல, அந்த ஒரு அடையை கொண்டு எனக்கு கொடு. ஒரு அடையில் அது ஒரு சிறு அடையை எனக்கு கொண்டு கொடு. தேசத்தில் ஆண்டவர் மழையை கட்டளையிடுற நாள் வரைக்கும் உனக்கு மாவு குறையாதுன்னு சொல்லிட்டார், கட்டளையிடுறாரு. நீதிமான் சந்ததி ஒரு நாள் கைவிடப்படாது. நீதிமான் சந்ததி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது, தேவனோடு வாழும்போது, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது உன் வாழ்க்கை ஒரு நாள் குறையாது. நான் எதை பற்றியும் கவலை பண்ண மாட்டேன். சில நேரத்தில் காரியங்களை நினச்சேன், நிறைய காரியங்கள் நினச்சி ரொம்ப வேதனையோடு வாழுவேன். என் வீட்டு அம்மா என் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, யாருக்கோ வந்த காரியம் ஏங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவா. ஆனால் எனக்கு ஒரு ஆண்டு ஒரு வார்த்தை கொடுத்தா தெரியுமா? நீதிமொழிகள் 23:18 வாசித்தா நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு தெரியும் ஆண்டவர் நடத்துவாருன்னு. ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச தெரிச்சவ யாரும் சம்பாதிக்கலை. ஆண்டவர் தான் பாடுபட்டார், ஆண்டவர் தான் வேதனைப்பட்டார். 40 கொன்றுகள் 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் விழப்பட்ட நிலம் போல, தலையில் கொடூரமான முள்முடிகள், 29 வகையான கொடூரமான முள்முடி, உலகத்திலே பினாக்கஸ்ன்னு சொல்லி ஒரு கொடுமையான முள்ளை வச்சு அடித்தாங்க தலையில். இத்தனை அடியும் பட்டு வேதனைப்பட்டு லூக்கா 23:44 வாசிக்கும் போது, பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாக ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார்ல, அதே மன்னிக்கிற தெய்வம் இன்றைக்கு உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தில் பல கஷ்டம் இருக்கலாம், பல விதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தப்பு பண்ணாத, ஆண்டுக்கு பிறகு தப்பு பண்ணாத. யோவான் 8 வாசிக்கும் போது ஒரு விபச்சாரஸ்திரியை கொண்டு வந்து ஆண்டுகிட்ட விடுறாங்க. எல்லாரும் கொண்டு வந்து சொல்கிறான், எல்லாம் யோக்கியம் வரான், செம்பு எடுத்து வீட்டுக்குள்ள வையுமானா, யோக்கியம் வரான், செம்பு எடுத்து வீட்டுக்கு வச்சிருமா, எதுக்குன்னா செம்பு தூக்கிட்டு போயிடுவான்ட்டு. அதே மாதிரி அந்த பொம்பளை கொண்டு வந்து விடுறாங்க. மோசை இப்படி சொல்லியிருக்காங்க, தீர்த்து சொல்லியிருக்காங்களே, இவ்வளோ கல்லெறிந்து கொள்ளணும், நீ என்ன சொல்லின்னு கேட்கான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லோரும் கேட்காங்க, நான் இப்படி சொல்லிக்கிட்டே நீ பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்பாங்கும்போது அவன் தரையில் எழுதுறாரு. தரையில் எழுதுன்னு தரையை பார்க்கான். அவன் பண்ண அக்கிரமம் எல்லாம் ஆண்டவர் எழுதுறாரு. இதை பார்த்துட்டு அப்படியே கல்லைகளை போட்டு போயிடுறான். அவன் ஆண்டவர் சொல்ல, நானும் உன்னை ஆக்கிரமக்குள்ளாக தீர்க்குதில்லை, பாவம் செய்யாத, நீ போ அப்படிங்காரு. அதே போல் வாழ்க்கையில் சில பாவங்கள் இருக்கலாம், அந்தரங்க காரியங்கள் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். எல்லா காரியத்தையும் அறிக்கையிட்டு தேவனுக்கு சாட்சியாக நீ வாழ்வாயானால், மகிமையாய் வாழ்வாயானால், பிள்ளைகள் வாழ்வு செழிக்கும், குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். சரீரத்தில் எத்தனை விதமான நோய்கள் வந்திருந்தாலும் சரி, புருஷன் எத்தனை விதமான வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை பார்த்து, ஆகாரினை எங்கே இருக்கிறான்னு தேடி வளர்ந்து அழைத்து ஆஸ்வதித்த தெய்வம் குடும்பத்தில் சூழ்நிலை எல்லாம் ஆண்டு மாற்றி தருவார். நான் தரித்திரப்பட்ட மனுஷன், சாப்பாட்டுக்கு வெளியில் வாழ்ந்த மனுஷன், யாராவது தோசை இட்லி கொடுத்தாலும் பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்ட மனுஷன், ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஆண்டவர் என்னை எப்படி மாற்றினார், என் தரித்திரத்தை எப்படி மாற்றினார், என் நிலைமை எப்படி மாற்றினார். கடவுளுக்கு சாட்சியாய் வாழும்போது, கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, கடவுளுக்கு மகிமையுள்ள வாழ்க்கையை செலுத்தும் போது ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு வரணும். ஆனால் ஆகாத்தி ராஜா தப்பு பண்ணிட்டான். மனைவி கேட்டிருக்கலாம், ஏன்டா இப்படி தப்பு பண்ணுறேன்னு கேட்டிருக்கலாம். தப்பு பண்ணால் மனுஷன் மாறி இருப்பான். இன்னைக்கு அநேக மனைவி மாதிரி புருஷன் செய்த தப்பை பாராட்டுறாங்க, புருஷன் செய்த தப்பை பாராட்டுறாங்க.
தப்பு செய்யக்கூடாது, உண்மையாக வாழு. நீ உண்மையாக வாழ்தான் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவோம், நம்ம திருச்சபை ஆஸ்வதிக்கப்படுவோம், குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். அப்படி சொல்லலை. அதான் அந்த மனைவி சொல்லலை, யோசேப்பு சொல்லலை, மேலும் மேலும் பாவமே பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் ஆண்டவர் அவர் பார்த்தார்ல, ராஜா கேட்கான், பொல்லாதவனே இதை பார்த்தாயான்னு கேட்கான். அவன் சொல்கிறான், தீர்க்கத்தை சொல்கிறான், பொல்லாப்பு செய்ய உன்னை விற்று போட்டாய். பொல்லாப்பு செய்ய விற்று போட்டா. இன்னைக்கு பொல்லாப்பு செய்ய விற்று போடக்கூட மனைவி மாதிரி எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? பொல்லாப்பு செய்ய தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுக்கு புரோதமான காரியங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? மனம் திரும்பு. நீ கொடுக்க ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிதியால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் பாடும் வேதனை தான். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ மனம் திரும்பி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழு. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. நீ 1000 வேஷம் போடலாம், ஊரை ஏமாத்தலாம், ஆனால் உன் இருதயத்தின் அந்தரங்களை ஆண்டவராக இருந்திருக்கிறார், இருதய எண்ணங்களை ஆண்டவராக இருந்திருக்கிறார். தேவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் நீ வாழும்போது ஒரு நாள் ஆண்டவரை கைவிட மாட்டார், ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு கடவுளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை செலுத்த. நான் ஆண்டவர் தான் கேட்குறேன், ஆண்டவர் என்னுடைய காலங்களில் என்னுடைய திருமண்டலங்கள் இப்படி உருப்படணும், அநேக ஆலயங்கள் கட்டப்படணும், கோபுரங்கள் கட்டப்படணும், அநேக மக்கள் கர்த்தரை தெய்வம்னு சொல்லணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, 1 ராஜாக்கள் 18:22 வாசிக்கும் போது பெலிஸ்தர் நெருக்கப்படுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவன் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாகால் தீர்க்கதரிசனை கூப்பிடுறாங்காரு, யோசேப்பில் பந்தில் சாப்பிட தீர்க்கதரிசனை கூப்பிடுறாரு. 8 பேர் வர்றாங்க. 8 பேர் வந்தோடனே நாட்டில் மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை. ஒரு வார்த்தை சொல்கிறான், ஒரே வார்த்தை சொல்கிறான், எந்த மட்டும் 2 நினைவுகளா குந்தி நடப்பீங்க, 2 நினைவு குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை நம்பு, பாகால் தெய்வம் பாகால நம்புன்னு சொல்கிறாங்க. கடைசி என்ன நிலமாச்சு? கர்த்தரே தெய்வம்னு சொல்லி எல்லாரும் வான அளவில் போட்டுறாங்க, துதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். பணம் வந்தால் போதும் நினைக்கக்கூடாது. அந்த பணம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சாபமான பணம் அழிச்சிரும். உன் பணம் வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிபதிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? வேதனை தரக்கூடாத வாழ்க்கை வேணுமா? ஒரு வாழ்க்கை ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். இந்த மிஷனரிகள் எத்தனை கஷ்டப்பட போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த ஃபீல்டில் போய் பார்க்கும்போது நல்ல சாப்பாடு கிடைக்காது. ஐஎஃப்எஸ்சில் கொடுக்க சம்பளம், எஃப்எம்பியில் கொடுக்க சம்பளம், விஷவாண்டி கொடுக்க சம்பளம் கம்மியாக தான் கொடுக்காங்க. அவங்க அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஆனால் அதுக்குள்ள வச்சு நிறுத்தி வாழ்த்து ஆண்டவரை நினச்சி ஜோமணி வாழ்கிறாங்க. ஆண்டவரே ஜனங்களை ரட்சிங்க, என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் மூலமாக ஒரு கூட்டம் ஆத்மா வரணும், என் மூலமாக ஒரு ஆண்டவர் கேட்பார்ல, உனக்கா ரத்தம் சிந்தி மறித்தேனே, உனக்கு இத்தனை பாடுகளை பட்டனே, நீ எனக்கு என்ன செய்தான்னு கேட்பார்ல. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. மனுஷனை பார்க்க ஆண்டவர் மாத்திரம் பாரு. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழு. வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது சுனிமியால் சொல்றால, ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றா? எலிசா தீர்க்கதரிசியை என் புருஷன் சொல்றா, இவர் பரிசுத்தமான காண்றையா, எப்போ வேணாலும் தங்கட்டும், எப்போ வேணும் வீட்டில் வரட்டும், எப்போ வேணும் தங்க ஒரு நாற்காலியை போடுவோம், குத்துகளுக்கு வைப்போம், கட்டில் போடுவோம், எப்போ வேணும் தாங்க பரிசுத்தமான காண்றேன்னு சொல்லி சாட்சி கொடுத்தால. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? 2 மாதத்துக்கு முன்பாக சென்னையில் ஒரு போதகர், ஒரு வேறு சர்ச்சு போதகர், சிஎஸ்ஐயில் வேறு சர்ச்சு போதகர் 3வது ஆர்டினேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட தவறான பழகியிருக்காங்க. மனைவி சொல்லியிருக்கா, ஐயா நீ போட தப்பு, நீ ஊழியக்காரன், நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. கேட்கல. ஒரு நாள் தப்பு பண்ணும்போது பார்த்துட்டா, கத்திட்டா.
கத்தின உடனே அவளை முடியை பிடிச்சிட்டே அவன் கீழே வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டான். இழுத்துட்டு வந்து, நீ பாம்பேயில் வாழ்ந்த, நீ யோக்கியமாக வாழ்ந்தியான்னு கேட்டான். யோக்கியமாக வாழ்ந்தியான்னு கேட்டான். இவளுக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. அவ சொன்னா, நீ எப்படியோ இன்னைக்கு நான் உண்மையாக வாழ்கிறையா, இன்னைக்கு உண்மையாக வாழ்கிறேன், உண்மையான வாழ்க்கை வாழ்றேன்னு சொன்னா. அவன் அப்படியே முடியை பிடிச்சி சுற்றி கட்டை தள்ளிட்டான். கட்டை போய் உளுந்த உடனே தலையணை எடுத்தான். அவள் கழுத்தில் போட்டு நச்சு அப்படியே சாகடிச்சிட்டான். செத்துட்ட உடனே நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன ஃபோன் பண்ணுறான், என் மனைவி ரொம்ப திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, சீரியஸாக இருக்கா, எனக்கு என்ன தெரியல, மூச்சு போச்சு இல்லை, அதில் தயவு செய்து கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்கா. நண்பர்கள் கார் கொண்டு வராங்க. மனைவி தூக்கிட்டு விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் சொல்கிறாங்க, வழியிலே முடிஞ்சு போச்சு ஐயா, மூச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க. கதறி எழுறான். கதறி அந்த ஹாஸ்பிட்டலே துடிக்கிற மாதிரி அழுகுறான். அப்புறம் டாக்டர்லாம் ஆறுதல் படுத்துகிறாங்க. இதுதான் உலகம் தம்பி, பரவாயில்ல, நீங்கள் 11 மாதம் குழந்தை இருக்குது, மனைக்கு 11 மாதம் குழந்தை இருக்குது. கதறி அழுறான். வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நண்பர்கள் மூலமாக ஒரு வண்டி பண்ணி ஆம்புலன்ஸ் பண்ணி வேடச்சந்திரனோட வீடு, மாவளோட அவனுடைய வீடு அங்கே அனுப்புகிறான். அனுப்பி நல்ல அடக்கத்துக்கு அனுப்பிடுறான். அடக்கம் பண்ணி கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போகிறோன்னே சமுதாய முறைப்படி அவளை குளிப்பாட்டணும் இல்லை, குளிப்பாட்டினா இதெல்லாம் காயங்களை பார்த்தோன்னு சந்தேகம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் பார்த்தாங்க, உண்மையை சொல்லலை. 2 சார்ஜ் கொடுத்தாங்க, 2 அடி கொடுத்தாங்க, கத்திட்டான், உண்மையெல்லாம் கத்திட்டான். நினச்சி பார்த்தேன், ஊழியக்காரன் வாழ்க்கையில் எவ்வளோ உண்மை இல்லை, எவ்வளோ உண்மை இல்லை. கிறிஸ்தவன் சாட்சியாக வாழ வேண்டிய மனுஷன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உண்மையாக வாழ்றியா? சுனிமையால் சொன்னால, பரிசுத்தவான் காண்றேன்னு சொன்னால, பரிசுத்தவான் காண்றேன்னு சொன்ன, அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? பரிசுத்தமாக வாழ்கிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கணும், வேதத்தில் வாசிக்கமே. ஆண்டவரே, என் வாழ்க்கை நமக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும். நான் ஒவ்வொரு நாட்கள் கேட்கக்கூடிய காரியம் தான். எத்தனையோ வாழ்க்கை சீரழிடுச்சு, ஆனால் இனி வாழ்கிற வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையா, உமோடு வாழக்கூடிய வாழ்க்கையா, இன்று நான் மரித்தாலும் உமோடு நான் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லான்னு கேட்கேன். அப்படி எண்ணத்துக்கு வரணும் ஐயா. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, திருச்சபையில் யாருமே அரசியல் பண்ணாதீங்க. 300 ரூபா சந்தா நீங்கள் தாராளம் கட்டலாம். ஒரு மாதம் 300 ரூபா கட்ட முடியாதா? ஒரு மாதம் எத்தனை லட்சம் ரூபா செலவழிக்க? இன்னொருத்தையும் சந்தா கட்டி எனக்கு நீ ஓட்டு போடு, நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுருக்காங்க. அன்றைக்கி சில வீட்டில் எனக்கு ஊருக்கு போயிருந்தேன். வான்கோழி பிரியாணி, வான்கோழி கைமா, இடியாப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆராதனையில் ஓட்டு போடுறதுக்காக. ஒரு வீட்டில் என்னென்னு கேட்டேன், இன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு போடணுங்கிறதுக்காக. வேதனையாக இருந்தது. அது காரியம் இல்லை, அது காரியம் இல்லை. ஆடு இருக்குது, எத்தனை ஆடு, எத்தனை பாட்டிலு. ராத்திரி இன்னைக்கு காலையில் எம்பி ஐயா ஒரு ரூம், எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் தருவாங்க. அந்த ரூமில் இல்லை இன்றைக்கி, அந்த ரூம் இல்லை. அதோட ஸ்பெஷல் தான் இருக்குது, ஸ்பெஷலாக தந்தாங்க. ஆனால் கேட்டும்போது ஆந்திராவிலேருந்து ஒரு ஐஏஎஸ் வந்திருக்காங்க, ஃபேமிலியாக தங்கியிருக்காங்க. அவங்க காலையில் நான் நீங்கள் திடீர்னு வந்ததுனால எனக்கு அது சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் நான் வாக்கிங் போகும்போது ஒரு 6 பாட்டில் வெளியே இருக்க அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா அந்த பாட்டில், சோடா பாட்டில் என்ன பாட்டில்னு கேட்டேன். எல்லாம் பீர் அடிச்சுட்டு வச்சுருக்காங்க வெளியே. பாடுங்க, படித்து என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 23 அதிகாரத்தை வாசிக்கும் போது 27, 28, 29 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு ரத்தங்களின கண்கள், மதுபானம் இருக்கணும் தங்கி தரிப்புன்னு வேதத்தில் வாசிக்கும் இல்லை. மதுபானம் ரத்தமாக இருக்கும் பார்க்காதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும் இல்லை. இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவன் 90 பேர் குடிகாரனாக இருக்கான், 90 பேர் குடிகாரனாக இருக்கான். குற்றாலம் தோத்திரப்படி வரும்,
வண்டியாக பெட்டி கொண்டு சாராயத்தை இறக்குறான். பீர் பாட்டிலு பிராண்டி பாட்டில் கொண்டு வச்சுட்டு வரான். அவனும் கம்யூனி எடுக்க வரான், பிரசங்கத்தை கேட்கான், அவனும் சாட்சியாக உட்காந்து. வாழ்க்கை இல்லையா, குடி விடுதலை தராது, குடி விடுதலை தெரியாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், ஒரு பாரமுள்ள வாழ்க்கையாய். 2 ராஜாக்கள் 4-5 வாசிக்கும் போது ஒரு பெண்ணு, ஒரு சிறு பிள்ளை, ஒரு பிறு பிள்ளை, சீரிய நாட்டு படைகள் வந்து இஸ்ரேல் தேசத்தில் போய் படையெடுத்து ஒரு சிறுபெண்ணை அடிமையாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு சிறு பிள்ளை ஒரு நாகமான் வீட்டில் குடியிருக்கா. நாகமான் குஸ்ரோகி. அவள் சொல்கிறா, எஜமான்கிட்ட சொல்கிற, எஜமான் மனைவிட்ட சொல்கிறா, அம்மா என் எஜமான் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அப்படி வார்த்தையை நம்பி ஒரு விடுதலை பெறுவான்னு சொல்கிறா. இவா வந்து உடனே புருஷன்கிட்ட சொல்கிறா, புருஷன் ராஜா சொல்கிறான். ராஜா உடனே சீரிய நாட்டு ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்கான். நான் என்னுடைய தளபதி அனுப்பியிருக்கேன், நீ குஸ்ரோகத்தின் ஈக்கி விடுதலை ஆக்கின்னு அனுப்புகிறான். லெட்டரை பார்த்த உடனே நமக்கு வேகம், ஏறடா குஸ்ரோகத்தை விடுதலை தர முடியும், என் கூட சண்டை போடுறதுக்கு ஆயத்தப்படுதான்னு சொல்லி சண்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டான். சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்ட உடனே கிழிக்க காட்சியை தீர்க்கதரிசி பார்க்கார் எலிசா. அவனுங்க அனுப்பு, இஸ்ரவேல் தேவன் ஒருத்தர் உண்டு அறிஞ்சிட்டும் அனுப்புங்கிறாரு. நாகமான் கம்பீரத்தோடு போய் நிற்கான். கம்பீரத்தோடு போய் நிற்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், வேறு ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவன் முகத்தை பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. அவன் தூரமாக நின்றுருப்பான். யோர்தானில் போய் 7 தரம் முழுகுன்றான். ஒரே வார்த்தை, யோர்தானில் போய் 7 தரம் முழுகுன்றான். அவன் ரொம்ப வேதனை. அவன் கிட்ட வருவான், கொலையடிப்பான், அதை அடிப்பான், எல்லாமே பண்ணுவான், காலுகை தேய்ப்பான்னு பார்த்தேன். இவன் வந்து இங்கே போய் முழுக சொல்கிறானே, என் நாட்டு நதி அர்பார் தரிபார் நதியோட ஃபேமஸான்னு கேட்கான். அவனுக்கு கையில் கொடுக்க வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியம் செஞ்சிருப்பல்ல, யோதானே முழுக சொல்கிறான், நீ முழுகுன்னு சொல்கிறான். அவனை முழுகின உடனே மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறொரு தேவன் உலகத்தை இல்லவேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கான். அவன் போகும்போது என்ன கொண்டு போயிருந்தான்? 10 லட்சம் தாளந்து வெள்ளி கொண்டு போயிருந்தான், 6000 ஷேக்கல் தங்கத்தை கொண்டு போயிருந்தான், 10 மாற்று செட்டை கொண்டு போயிருந்தான். ஒன்றையும் வாங்கலை. அவன்கிட்ட வேலைக்காரன் ஒருத்தர் இருந்தான். வேலைக்காரன் இருந்தான் கேயாசி. அவன் நினச்சான், எஜமா பைத்தியக்காரன்டா, ஒன்றுமே வாங்கலை, நாங்கிட்ட போய் வாங்குவேன்னு சொல்லி ஓடுனான். ஓடி நாகமான் வீட்டு போகிற ரதத்துக்கிட்ட ஓடும்போது ராகவான் ரதத்தை நிறுத்தி கீழே குதிக்கிறான். குதிச்சு என்னடான்னு கேட்கான். இப்போ நான் என்னை எஜமா வீட்டுக்கு 2 தீர்க்கதரிசி வந்துட்டாங்க, ஒரு தாளந்து வெள்ளி, ஒரு மாற்று வசனம் கேட்டாருங்க. அவன் 2 தாளந்து கொண்டு ஓடி சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு வச்சுட்டு எஜமானை பார்க்க போகிறான். தீர்க்கதரிசி பார்க்கும்போது ஒரு வார்த்தை கேட்குறான், கேயாசியே நீ எங்கேருந்துடா வரேன்னு கேட்கான். நீ எங்கேயும் போகலைங்க, பொய் சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஒலிவத்தோப்புகளையும் தோட்டங்களையும் வாங்குறது காலமா நாகமான் குஷ்ரோகம் உன்னையும் சந்ததியும் தொடர்ந்து பிடிக்குங்க. குஷ்ரோகி மாறிட்டான்ல, 2 தாளந்து வெள்ளிக்கு ஆசைப்பட்டான், 2 மாற்று வசதுக்கு ஆசைப்பட்டான். டாக்டர் ஜெய்சிங் ஐயா ஒரு அருமையான கதை சொல்லுவார். ஒரு திருச்சபையில் ஒரு கோயில் குட்டியாக இருந்தார். 100 ரூபா சந்தா கொடுத்தா ஒரு சைவர் அடிச்சிட்டு 10 ரூபா எழுதுவார். 500 ரூபா சந்தா கொடுத்தா ஒரு சைவர் 50 ரூபா எழுதுவார். அவன் பொண்டாட்டி ஒரு நாள் சொன்னான், அட பாவி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேடா பாவி, உன் பிள்ளைகளுக்கு சாபம், நீ செத்து போயிட்டா எங்கடா போகணுன்னு கேட்டா. செத்தனைக்கு பார்த்துக்கலான்ட்டான். செத்தனைக்கு பார்த்துட்டான். அதையும் முடிஞ்சு போச்சு கதை. முடிஞ்சு போனால் செத்து போகிறோன்னா அவனுக்கு சாப்பாக குத்துறாங்க. என்ன குத்துற? நரகன்னு குத்துறாங்க. வேதனையோடு சீட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் என்ன மாதிரி லேசைக்கிட்டு உள்ள தான் உட்காந்துருக்காரு. குருவான் அங்கே தான் இருக்கார், பேராயர் அங்கே தான் இருக்கார், மாடரேட் அங்கே இருக்கார். சொல்கிறான், நம்ம கதை நல்லா ஓட்டிடலாம், நம்ம கதை நல்லா இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை. அது ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி நல்ல ஊழியெல்லாம் நம்ம இருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் கெடுத்துட்டு இன்றைக்கி எப்படியோ வாழ்ந்துட்டோம், இன்றைக்கி அழிஞ்சிட்டோம். ஆனால் ஆண்டவர் அழிய விட மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாதே. ஆண்டவர் போட்டு கிருபையை தருவார். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கி பார்க்கலாம். எல்லோரும் சாப்பாடு நேரம். எனக்கும் பேச முடியல, பாடணும் ஆசை, இவ்வளோ மியூசிக் கொண்டு வந்திருக்கோம், பாட முடியல, தொண்டை அப்படியே பிடிக்குது. அதனால நிறுத்திக்கிறோம். நல்ல வாழுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஒரு விதமான ஒளி எழும்பட்டும், ஒரு மகத்துவங்கள் எழும்பட்டும்,
ஒரு விதமான அசைவுகள் எழுப்பட்டும். ஆண்டவர் தேசத்தை மாற்றக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. இந்திய தேசம் கடவுளுக்கு பிரியமான தேசமாக மாறணும். வெளிநாட்டிலெல்லாம் பாருங்கள், இங்கிலாந்து தேசத்தில் ஆலயங்கள்லாம் பள்ளிவாசலாக மாறுது, ஆலயங்கள்லாம் கேளிக்கை கூடங்களாக மாறுது, ஆலயங்கள்லாம் சினிமா தியேட்டராக மாறுது. காரணம் ஊழியர்கள் இல்லை, உண்மையான ஊழியர்கள் இல்லை. பொய்யை நம்பி மாயை நம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ தேசங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, கிறிஸ்தவங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பூகம்பங்கள், வயநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் எல்லா மிருகங்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்தாரு, எல்லாம் தப்பிச்சிட்டுது. ஆடு மாடு யானைகள்லாம் தப்பிடுச்சு. அழியதுக்கு முந்தின நாள் பைத்தியக்காரன் சொன்னான், அழிய போகுது ஜனங்களை ஓடு பாதுகாத்துக்கொள் சொன்னான். யாரும் கேட்கல. ஒரு மனுஷன் சொல்கிற வார்த்தையை பார்த்து ஒரு விதமான வீடியோ எடுத்து போட்டான். இன்றைக்கி இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஊட்டி அழிய போது சொல்கிறாங்க, சென்னைப்பட்டினம் அழிய போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காலங்களில் வந்திருக்கிறோம். நாமும் அழிந்தால் எங்கே போவோம்? நமக்கு இப்படி நிலைமை வந்தால் எங்கே போவோம்? அது மனதில் வைத்து, ஆண்டவரே நீர் வரும்போது மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்க என்னது எங்கள் வாழ்க்கையில் வர கிருபை தான் கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாக இவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறும் அனுபவத்தினும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஒரு ஆபிரகாமை அழைத்த தெய்வம் உண்மை எழுவார். அதே போல் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்தின் கஷ்டங்களை மாற்றுகிறார். உன் தரித்திரங்கள் மாற்றப்படுகிறது. மகள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், மகன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், மருமகள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் எத்தனையோ குடும்பங்களில் தரித்திரம், வட்டி 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 கூட்டு வட்டி எத்தனையோ குடும்பங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அநேக பேர் கடன் கொடுப்பாய், நீயே கடன் வாங்க மாட்டா. ஆண்டவர் கூட வார்த்தைகள் நிறைவேற போகுது. நீ கடனா இருக்குன்னு ஆண்டு கேளு. ஆண்டு நீ சொன்ன வார்த்தைகள் எங்கே? நீ சொன்ன வார்த்தைகள் எங்கே? எலிசா கேட்டான்ல, எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லும்போது அவன் சால்வை அடிக்கும்போது யோர்தானே 2ஆக பிரிந்தது. அதே போல் இன்றைக்கு உன் கஷ்டத்தை சொல்லு, ஆண்டவரை கேளு. ஆண்டவரை வாழ்க்கையை மாற்றித்தாங்க ஐயா, என் கஷ்டங்கள் மாற்றித்தாருங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா, என்னோடு மாறட்டும். சண்முகபுரத்தில் நாங்கள் இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு ஷெட்டை திறந்துருக்கோம்ப்பா. என்னோடய வேதனைகள் இதோடு மாறட்டும் அப்பா. என் சரீர பலவீனங்களெல்லாம் மாறட்டும். எத்தனையோ மக்கள் நடக்க முடியாமல் முட்டு வலி, இடுப்பு வலி, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கிட்னி பிரச்சனை, எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் தகராறுகள், எத்தனையோ லங்ஸ் பிரச்சனை, எத்தனையோ பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், எத்தனையோ விதமான பாடுகள். அப்படி பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது எசேக்கியா கண்ணீர் விட்டு அழுதல்ல, கண்ணீர் விட்டு அழுதல்ல. ஆண்டவர் சொன்னல்ல, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 ஆண்டுகளுக்கு கூட்டி கொடுப்பேன் சொன்னார்ல. அதே போல இன்றைக்கு ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுக்க போகிறார். உன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க போகிறார். உன் வேதனை கூட்டி கொடுக்க போகிறார். அப்படி கேட்கலாமா? அருளாதர் நாமமதில் உருகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஆண்டவர் வார்த்தை அறிந்திருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். என்னோடு விடுதலை, உன் படுத்தை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்ன தெய்வம் 38 ஆண்டுகளாக பிரசா குளத்திலே படுத்த மகனுக்கு விடுதலை கொடுத்த தெய்வம் இன்னைக்கு ஒரு விடுதலை தருகிறார். அதை கேளு. ஆண்டவரே விடுதலை தாங்கய்யா, விடுதலை தாங்கன்னு கேளு, விடுதலை தாங்கன்னு கேளு. அது விடுதலை தருகிறார். இதயம் நொறுங்கினோரே, ஆதரவுண்டவரே. இதயம் நொறுங்கினோரே, ஆதரவுண்டவரே.
நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. எலியா அழுதான், திங்கதரிசி கண்ணீரை ஆண்டு பார்க்கிறாரு. துஷ்ட பொம்பளை யோசபேல் சொன்ன, நாளைக்கு என் தேவர்களுக்கு செய்த காரியம் இப்படி உனக்கு செய்வேன்னு சொல்லும்போது கதறி அழுதான். என்ன சொல்லி அழுதான்? ஆண்டவரே, என்ன ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல. குரல் ஆண்டு சமூகத்தை போச்சு. அப்படி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை 7000 உனக்கு நான் வச்சுருக்கேன் பண்ணார். அதே போல் இந்த மிஷினரிகளுக்காக நீர் வருகிறோம் அப்பா. இந்த மிஷினரி எல்லா காரியத்தையும் இழந்து சொல்ல போகிற பிள்ளைகளாக இருந்திருக்கீங்க. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி வழிநடத்தி இந்த பிள்ளைகள் செல்கிற இடங்களில் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி ஒரு வைராக்கியமான வாழ்க்கையோடு வாழ்ந்து அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக சேர்க்கக்கூடிய கிருபையை கொடுக்க போகிறீங்கப்பா. சண்முகர் திருச்சபைக்கு வருகிறோம், வள்ளியூர் போதக ஐயாவுக்கு வருகிறோம், அவர் ஊழியங்கள் குடும்பத்துக்கு வருகிறோம், உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகிறோம் அப்பா. திருச்சபை செயலாளர் பொருளாளர் ஒவ்வொருவருக்கும் வருகிறோம் அப்பா. நாங்கள் உண்மையாய் வாழ கிருபை தாங்க, எங்களை தகுதிப்படுத்தி தாங்க, பலப்படுத்துங்க. சரீர பலங்களாக இருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தீங்க, இன்னும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.